பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலுக்கு முன் 234 தொகுதிகளில் இருந்தும் போட்டியிட விரும்பும் கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்களை திமுக பெற்றது. 1000 ரூபாய் விண்ணப்ப படிவ கட்டணத்துடன் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், மகளிர் மற்றும் தனி தொகுதிகளுக்கு 15,000 ரூபாய் என விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அந்த வகையில் 23 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலானது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் விருப்ப மனு கட்டணம் செலுத்தியவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வழங்கப்படும் என திமுக தலைமை அறிவித்திருந்தது. தற்போது சட்டசபை தேர்தல் முடிந்து 1 மாதம் நிறைவடைந்துவிட்டது. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளுக்கு விருப்ப மனு செலுத்திய திமுகவினர் தங்கள் பணத்தை திரும்ப தர வேண்டும் என திமுக தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த மக்கள் நீதி மய்யம் தங்கள் தொண்டர்களிடம் பெற்ற விருப்ப மனு கட்டணத்தை திரும்ப வழங்கி வருகிறது. இது திமுக தொண்டர்களிடையே தங்களுக்குரிய பணத்தை விரைவாக பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்தியுள்ளது.